ஈஸ்வரி வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து இப்படி சினிமான்னு அலையாத. இப்போ பார்த்தியா செழியன் வந்து வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறான். அதே மாதிரி நீயும் கொடுக்கணும்லடா. ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கடா. தேடிக்கிட்டே நீ சினிமாவை பற்றி இது அதாவது அதுக்கு சினிமாவுக்கும் இது பண்ணு, ட்ரை பண்ணிக்கிட்டு வேறு வேலையும் தேடிக்க. உங்கள் அம்மா எவ்வளோ நாளைக்கு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி பேசுகிறது கரெக்டு தான். அதே மாதிரி உனக்குன்னு ஒரு பிள்ளைய பெற்றுக்கடா. இப்போ வந்து அவன் கணேஷ் வந்தான், திடீர்னு செத்து போனவன் திடீர்னு வந்தான், எவ்வளவு அவமானமாக போச்சு. அதே மாதிரி இப்போ ஜெயிலில் இருக்கிறவன் மறுபடியும் வந்து அமிர்தாவை அழைச்சிட்டு போனால் உன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க. அதாவது வந்து இவர் சொல்கிறாரு, எழில் சொல்கிறாரு, பாட்டி இதை பற்றியே பேசாதீங்க, எனக்கு சினிமா மட்டும்தான் என்னுடைய கனவு, என்னுடைய வாழ்க்கையே சினிமா மட்டும்தான், நான் சினிமா எடுக்காமல் ஓய மாட்டேன், நான் ஒரு நாளைக்கு முன்னேறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு எழில், நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்தால் இங்கே இரு, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியேறு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியாக்கும் கோவம் வந்துடுது. என்ன நம்ம பிள்ளை இவங்க இப்படி பேசுகிறாங்களே, நம்மளே இவனை சொன்னதில்லை வீட்டை விட்டு வெளியேறுன்னு இவங்க சொல்கிறாங்களேங்கிறாங்க. அப்போ அமிர்தா சொல்கிறாங்க, நான் வேணால் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், இவர் இருக்கட்டும் அப்படிங்கும்போது, என்ன அமிர்தா நீ பேசுகிற, நீ இல்லாமல் நான் இந்த வீட்டில் இருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க பாக்கியா சொல்கிறாங்க, யாரும் இருக்க வேணாம், 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறுங்கன்றாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பாக்கியா, நீ இருக்க வைப்பியா, வீட்டை விட்டு வெளியேற வைப்பியா? இல்லை நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை தான் சொல்கிறீங்க. அதாவது ஜென்னி வந்து 2வது குழந்தை உண்டாயிட்டாண்டா அவங்களும் உண்டாக முடியுமா? அவங்களுக்குன்னு வந்து ஒரு இது வேணும்ல, இன்கம் வேணும்ல. நாளைக்கு குழந்தை பிறந்தா குழந்தைய யார் பார்ப்பா? அவங்க செலவில் தானே பார்க்கணும். அதுக்காக தான் அவன் சொல்கிறான், வந்து எழில் சொல்கிறான், நான் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு வேலை தேடிக்கிட்டு நான் ஸ்டடியாக உட்காந்துட்டு நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். இதில் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதனால் அவங்க வீட்டை விட்டு வெளியேறட்டவங்க வந்து எல்லாரும் அழுகுறாங்க. அழுதுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியேறி போய் ஹோட்டலில் உட்காந்துருக்கிறாரு. யார், எழில் போய் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. இங்கே பாக்கியா ரொம்ப அழுகுது. ஏண்டா பாக்கியாவோட செல்ல பிள்ளை தான் எழில், அதை நினச்சி ரொம்ப அழுகுறாங்க. இதை கேட்டுட்டு இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க செல்வி, ஏக்கா நீயும் வாய மூடிட்டு சும்மா இருக்கலாம்ல, தம்பியை வெளியேற சொல்லிட்டியே, நீ என்ன நல்லா இருப்பியா அப்படின்லாம் செல்வி வந்து சத்தம் போடுறாங்க. அதை கேட்டு இனிமையாவது அவன் தனியாக போயாவது இந்த தொந்தரவு இல்லாமல், அத்தையோட தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக இருப்பான்ல செல்வி, அதுக்காக தான் நான் வந்து அவனை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, எனக்கும் மனசு வருத்தமாக தான் இருக்குது, எனக்கு தாங்கலை மனசுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பாக்கியா. இங்கே கோபி என்ன பண்ணுறாரு, இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இனியா என்ன பண்ணுது, இங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அம்மா வந்து எழில் அண்ணனை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அவங்க அமிர்தா, நிலா பாப்பா, எழில் அண்ணன் 3 பேரும் வெளியேறிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே போனாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியல டாடி அப்படிங்கும்போது, சரிம்மா வைம்மா, நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு எழிலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எழில் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபோனை எடுக்கலை. அப்புறம் இது அமிர்தாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே அமிர்தா ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எங்கம்மா இருக்கிறீங்க, என்னம்மா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டோன்னே இவங்க அட்ரஸ் சொல்லிடுறாங்க. அட்ரஸ் சொன்னவொன்னே நேராக இங்கே வந்துடுறாரு. ரூமுக்கு வந்து, ஏண்டா ஹோட்டலில் தங்குற நம்மளாடா, எதுக்குடா ஹோட்டல்லாம் தங்குறீங்க, நீ சொல்லியிருந்தா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல. ஆமாம் ரொம்ப கிழிப்பீங்க, உங்களால் வந்தது தான் எல்லா விஷயமே, எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தால் நம்ம குடும்பம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு. என் வாழ்க்கை வந்து இன்றைக்கி வந்து இந்த தெருவில் வந்து நிற்கிறதுக்கு கூட நீங்கள் தான் காரணம் அப்படிங்கும்போது, என்னம்மா அமிர்தா அப்படியெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறாரு. நிலா பாப்பாவை எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறார் கோபி. உடனே சொல்கிறாரு, இருடா நான் ஒரு நல்ல வீடாக பார்க்குறேன் உங்களுக்கு, வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லும்போது, நான் இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து தான் வீட்டுக்கு போவேன், இல்லாட்டி பாட்டி என்னை வந்து அந்த சினிமாவில் நடிக்க வேணாம், சினிமாவுக்கு கதை எழுத வேணாம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டடியாக வந்த கையோடு நான் வீட்டுக்கு போகிறேன், அது வரைக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு கோபி சொல்கிறாரு, நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டா, நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட, இப்போ இனிமேல் நீ வந்து உன்னுடைய கவனம் எல்லாம் உன் தொழிலில் இருக்கணும், நீ 4 பேர்கிட்ட ஏறி இறங்கி இது பண்ணு, உன்னுடைய சாமர்த்தியத்தை காமிச்சு நீ முன்னேறுடா, அப்போ தான் வந்து எங்கள் அம்மாக்கும் உங்கள் அம்மாக்கும் உன் மேலே ஒரு நம்பிக்கை வந்து இதாகும், நம்பிக்கை வரும், அப்புறம் நீங்கள் நினச்சதை குழந்தை பெற்றுங்க எல்லாம் பண்ணிக்கிங்க, அதுக்காக நீ இப்படி வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாதுடா, இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா எழில், நீ கவலைப்படாமல் இருடா அப்படிங்கிறாரு. சரி போங்க நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே உங்களால் வந்தது, நீங்கள் இதை பற்றி பிள்ளைங்களை பற்றியே நினைக்கல, நாங்கள் 3 பிள்ளைங்க இருக்கிறோமேன்னு எங்களை பற்றி நினைக்காம உங்கள் சந்தோஷத்தை மட்டும் நினச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி பாருங்கள் எங்கே வந்து நிற்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிறாரு. எழில் சொல்கிறாரு. அப்படியே தலை குனிஞ்சு போய் உட்காந்துருக்கிறார் கோபி நினைக்கிறார், நம்ம பண்ண
பண்ண தப்பால் நம்ம பிள்ளைங்க ஒன்று ஒன்று எப்படி இருக்குது, இனியா இந்த மாதிரி, செலியன் இந்த மாதிரி, இவன் மட்டும்தான் அந்த குடும்பத்திலேயே நல்லவன், என்னால் இவனுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு கோபி.